வணக்கம். இது தமிழின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாருடைய காணியில் விகாரை கட்டினால் நமக்கென்ன? நோ லிமிட் திறப்பு விழாவில் திரண்ட மக்கள். சமூக வலைத்தளங்களில் விமர்சனம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய உடனே பதவி விலக வேண்டும். நாமல் ராஜபக்ச வெளியிட்ட அறிவிப்பு. உருவாகியது மற்றொரு காற்றழுத்த தாழ்வு நிலை. நாளை முதல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. வெளியானது அவசர அறிவிப்பு. ஸ்ரீதரன் உடனே பதவி விலக வேண்டும். சுமந்திரன் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. போலீசார் பலர் உட்பட 76 அரசு அதிகாரிகள் அதிரடி கைது. விசாரணையில் அம்பலமான உண்மைகள். தொடர்ந்து உச்சம் தொடும் தங்கத்தின் விலை. அதிர்ச்சியில் நகை பிரியர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தமது பாரம்பரிய நிலங்களை மீட்கும் கோரிக்கையுடன் மக்கள் இன்றும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் மறுபுறம் நோ லிமிட் பிரமாண்ட கடைத்திறப்பு விழாவிற்கு பெருமளவு மக்கள் திரண்டமை சமூக வலைத்தளங்களில் பரவலான பேசுபொருளாக மாறியுள்ளது. தையிட்டியில் பூர்வீக காணிகள் கைப்பற்றப்பட்டு பௌத்த விகாரை அமைக்கப்பட்டமைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது பெருந்தொகையான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அதே நாளில் யாழ்ப்பாண நகரில் நோ லிமிட் கடையின் திறப்பு விழா மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. அந்த நிகழ்வை பார்வையிட திருவிழாவை போன்று மக்கள் கூட்டம் அங்கு திரண்டிருந்தமை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது அவர்களது பிரச்சனை, நமக்கு என்ன என்ற மனப்பாங்கு மக்களிடையே உருவாகி வருவது கவலையளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு காலத்தில் போராட்டம் என்றால் ஒன்றிணைந்த மக்கள் சக்தியாக வெளிப்பட்ட யாழ்ப்பாண சமூகம் இன்று கருத்து ரீதியாகவும் செயற்பாட்டளவிலும் பிளவுபட்ட நிலையில் இருப்பதை நேற்று ஒரே நாளில் நிகழ்ந்த இந்த இரு சம்பவங்களும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன என சமூக வலைத்தளங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பிழைகள் தொடர்பில் ஒரு அமைச்சு அதிகாரி பதவி விலகுவது போதுமானதல்ல என்றும் இதற்கான முழு பொறுப்பையும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஏற்று பதவி விலக வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். இந்த பாடப்புத்தக விவகாரம் குறித்து கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சிற்கு வெளியிலுள்ள எவராலும் இவ்வாறான பாடப்புத்தகத்தை அச்சிட்டு விநியோகிக்க முடியாது என்றும் அது அமைச்சின் உள் செயல்முறைகளின் ஊடாகவே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை வெளிப்புற நபரை குற்றம் சாட்டும் விதத்தில் முறைப்பாடு செய்திருப்பது கேலிக்குரியதாக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மேலும் அமைச்சின் செயலாளரை ஏமாற்றுவது சாத்தியமற்றது என்றும் ஒரு தனிநபர் தனக்கென ஒரு பாடப்பிரிவை சார்ந்த முக்கிய முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தோனேசியாவின் மேற்கு கடற்பகுதியில் உருவான காற்று சுழற்சி தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி வலுப்பெற்றுள்ளது. தேவையான அளவு மறை வெப்ப சக்தி கிடைக்காத காரணத்தினால் இந்த காற்று சுழற்சி எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் மிக மெதுவாக நகர்ந்து நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக வளர்ச்சி பெற்றதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த தாழ்வு நிலை தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதியில் ஊடறுத்து குமரிக்கடல் பகுதியை அடையும் சாத்தியமுள்ளதாக எதிர்வு கூறப்படுகின்றது. இதன் தாக்கத்தினால் கடந்த சில நாட்களாக நாட்டின் வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. மேலும் எதிர்வரும் 5/1/2026 முதல் 12/1/2026 வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 6/1/2026 முதல் 11/1/2026 வரை மேற்குறிப்பிட்ட மாகாணங்களின் பல பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் சாத்தியம் அதிகமாக காணப்படுகின்றது.
அதேபோல் 6/1/2026 முதல் 11/1/2026 வரை வடக்கு, கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களில் மிக கனமழை பதிவாகும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்படுகின்றது. இதனுடன் நாட்டின் பிற மாகாணங்களிலும் இக்காலப்பகுதியில் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கக்கூடும். தொடர்ச்சியான மழை காரணமாக மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களின் பல பகுதிகளில் நிலச்சரிவு அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை வடக்கு, கிழக்கு, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நிர்வாகத்தினர் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பான கனமழை நிலைமை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 6/1/2026 முதல் இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பரப்புகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படக்கூடும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடிக்காக பல நாட்களாக கடலில் உள்ள மீனவர்களும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னறிவிப்பு குறித்து வடக்கு, கிழக்கு, ஊபா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் கனமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் என நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் பதவியிலிருந்து விலக வேண்டும் என பணிப்புரை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றதை அடுத்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், எல்லை மீள்நிர்ணயம் முடிவடையும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்ற அரசின் நிலைப்பாட்டை கட்சி ஏற்கவில்லை என தெரிவித்தார். தேர்தல் முறை மறுசீரமைப்பு ஒரு விடயம் என்றாலும் அதனை காரணம் காட்டி தேர்தல்களை காலவரையறையின்றி ஒத்திவைப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயங்குவதாலேயே மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து தள்ளி போடப்படுவதாக தோன்றுகிறது என்றும் தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசுக்கு வெளிப்படையான சவால் விடுப்பதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார். வடகிழக்கு மாகாணங்களில் அரசின் ஆதரவு கணிசமாக குறைந்துள்ளதால் தேர்தல் நடத்தினால் அரசே தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டுமென்றும் அதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டுவர வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் இதே நிலைப்பாட்டை JVP எடுத்திருந்தாலும் தற்போது அதைவிட மோசமான புதிய சட்ட வரைவு முன்வைக்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்தார். இந்த வரைவை கட்சி முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை கஞ்சா கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நல்லூர் பிரதேச சபை உறுப்பினரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க தீர்மானித்துள்ளதாகவும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என்றாலும் பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் இவ்வாறான செயல்களுக்கு இடமளிக்க முடியாது என்றும் சுமந்திரன் தெரிவித்தார். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அரியநேந்திரனுக்கு கட்சி நிகழ்வொன்றில் முக்கியத்துவம் வழங்கியதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அரசியல் குழுவில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். கட்சி தீர்மானங்களுக்கு முரணாக செயற்பட அனுமதி இல்லை எனவும் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அத்துடன் அரசியலமைப்பு பேரவையில் அரசுடன் இணைந்து தொடர்ச்சியாக வாக்களித்ததாக சி. ஸ்ரீதரன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டதாக சுமந்திரன் கூறினார். குறிப்பாக கணக்காளர் நாயகம் உள்ளிட்ட பதவிகளுக்கான நியமனங்களில் இராணுவ பின்னணியுடைய நபர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்ததாகவும் நேர்முக தேர்வு செயல்முறைகளிலும் பங்கேற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது கட்சிக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் கட்சியையும் சம்பந்தப்பட்ட உறுப்பினரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என பணிப்புரை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார்.
மேலும் கட்சியின் ஒழுக்க விதிமுறைகள் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி உத்தரவுகளை மீறும் பட்சத்தில் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மீண்டும் எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2025 ஆண்டில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 76 அரச அதிகாரிகள் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டில் முதல் 11 மாதங்களில் மட்டும் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 7 அரசியல்வாதிகள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட அரச அதிகாரிகளில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு போலீஸ் துறையை சேர்ந்தவர்கள் அதிகமாக உள்ளதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 2025 ஆண்டின் முதல் 11 மாதங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக மொத்தமாக 7811 முறைப்பாடுகள் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தைகளில் தங்கத்தின் பெறுமதி தொடர்ந்து உயர்வடைந்து வருகின்றது. அந்த வகையில் சமீபத்திய சந்தை அறிக்கைகளின் அடிப்படையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் 4330 அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் நேற்று காலை அது 4345 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் காணப்படும் இந்த விலை உயர்வு காரணமாக இலங்கையிலும் எதிர்வரும் நாட்களில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் சாத்தியம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலையில் கணிசமான உயர்வு பதிவாகியுள்ளது. தற்போது 24 கேரட் 8 கிராம் தங்கம் சுமார் 3,60,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் 22 கேரட் 8 கிராம் தங்கத்தின் விலை 3,30,000 ரூபாவாகவும் 21 கேரட் 8 கிராம் தங்கம் சுமார் 3,14,900 ரூபாவாகவும் சந்தையில் காணப்படுகின்றது. மேலும் 2025 ஆண்டில் மட்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை சுமார் 60% வரை உயர்வடைந்துள்ள நிலையில் தற்போதும் அதன் ஏற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.